18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். வழக்கம் போல உங்களுக்காக இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயத்தை எடுத்து வச்சிருக்கோம். சர்ன்னு பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். மக்களை இப்ப நாம செமச்சீனுமாக்குள்ள போறோம். இங்க இருங்க, நாங்க நிதி கேட்கணும்னா நாங்க அழுகுன்னு கேட்கல, எங்க உரிமையை தான் கேட்கும். ஒழுங்கா தயவு செஞ்சு நிதியை கொடுத்துருங்க. நாங்க கொடுத்த காசை எங்களுக்கு திருப்பி கேட்கறதுக்கு நாங்க என்னத்துக்கே கண்ணீர் விடணும் அப்படின்னு பிரதமருக்கு நம்ம முதலமைச்சர் ஐயா பதில் சொல்லியிருக்காங்க. குஜராத் முதலமைச்சராக மோடி அவர்கள் இருந்தப்போ நீங்க பேசுறது என்ன? குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வந்தப்போ ஆளுநர்கள் மூலமாக தனி ராஜாங்கம் பண்றாங்க. யாரு? மோடி பேசுறாரு. எப்போ? குஜராத் முதலமைச்சராக இருந்தப்போ எதிர்கட்சி ஆளு மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்குறதுல பாரபட்சம் காட்டுதுன்னு புகார் சொன்னாரு. யாரு? மோடி அவர்கள். இப்போ நாங்க கேட்டா மட்டும் அழுறாங்கன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? நான் கேட்பது அழுகை அல்ல, அது தமிழ்நாட்டினுடைய உரிமை. அடுத்து நம்ம ஓபிஎஸ் அண்ணாச்சி விறுவிறுன்னு போய்கிட்டு இருக்கவளை கூப்பிட்டு, ஐயா இந்த அதிமுகவும் பாசகவும் கூட்டணி அமைச்சிருக்காவளே, அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டோம். மலமலன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நிதானமா தான். அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிருக்கு, எப்படி பாக்குறீங்க? அதிமுக பாஜக கூட்டணி எப்படி பாக்குறீங்க? வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? விடுமுறை வாங்க. கடலூர்ல மாவட்ட ஆட்சியர் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில பெண்களை பெருமைப்படுத்துறதுமா பெண் குழந்தைகளை கூப்பிட்டு அப்படியே கிரீடம் போட்டு அப்படியே மாலையெல்லாம் போட்டு அவர்களப்படுத்தி பெண் குழந்தைகளுக்கு உண்டான விழிப்புணர்வு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் அப்படியே பரப்ப சொல்லியிருக்காரு. நாமளும் பெண் குழந்தைகளை போற்றுவோம், பெண்களை மதிப்போம். சரிங்களா? இப்போ நாம நேரா கவுண்டருக்குள்ள போறோம். முதல்ல கவுண்டர் ஆரம்பிச்சு வைக்கிறது நம்ம முதல்வர் ஐயா தான். நாங்க எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், எங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு டெல்லிக்கு சொல்லியிருக்காருலா. டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. அப்படி ஒரு தனி குணம், ஒரு தனித்தன்மை கொண்டவங்க நாங்க. மற்ற மாநிலங்களில் போய் அங்கே உள்ள கட்சிகளை உடைச்சு ரைடு மூலமா மிரட்டி ஆட்சி அமைக்கிற உங்க ஃபார்முலா எங்க தமிழ்நாட்டில் வேலைக்காகாது. நீங்க ஏமாற வேண்டாம். 2026 திராவிட மாடல் ஆட்சி தான். எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். முதல்வர் இப்படி பேசின உடனே மலமணன்னு வந்தாங்க தமிழிசை அக்கா. பதில மலமணன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். டெல்லிக்கு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்லும் முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களின் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போகிறார். கேசிஆர் இப்படித்தான் செய்து கொண்டே இருந்தார். மத்திய அரசை கொஞ்சம் கூட மதிக்கிறது கிடையாது. பிரதமர் வந்தால் வரவேற்பது கிடையாது. ஆக அவர்கள் பிரதமரை புறக்கணித்தார்கள், மத்திய அரசை புறக்கணித்தார்கள், மக்கள் அவரை புறக்கணித்தார்கள். அதாவதுங்க, கூட்டணி வைக்கிறதுக்கு பல கொள்கை விளக்கத்தை தர்றதை பார்த்துருக்கோம். ஆனா எதுக்குங்க கூட்டணியை வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு 10 சீட்டு நான் ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண முடியும்? ஆனா அவரோட சேர்ந்துருக்கேன், இவரோட சேர்ந்துருக்கேன். உங்களுக்கெல்லாம் என்ன ஒன் ஆஃப் தி பார்ட்டியாக்கி என்னையும் ஜோலியை முடிச்சு விட்டுறணும் தான் நீங்களும் 10-12 வருஷம் ஆசைப்படுறீங்க. நானும் சிக்காம ஓடிட்டுறேன். நான் என்ன இங்கே இருக்கேன்? ஐயா கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதா இவங்களை பார்த்து அரசியல் செய்ய வந்த பையன் வச்சுருக்கீங்களா? அப்படி ஆள் நிறுத்திருக்கீங்களா? கூட்டணி வச்சு 10 சீட்டு வெண்டுட்டேன். வெண்டு போய் என்ன பண்ணுவேன்? இந்த வென்று போய் இன்னும் எங்கள் முன்னவர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? ஏதாவது பேசுவாங்க, அவை குறிப்பிலேருந்து நீக்குங்கம்பாங்க. அதுக்கு வெளியிலேருந்தே வச்சிடலாம். மக்கள் மன்றத்தில் பேசவே மகத்தான செய்திகள் கோடி இருக்கு. அடுத்து பாருங்க, நம்ம புது தலைவர், அதாங்க பாசகவுடைய புது தலைவர் நைனா நாகேந்திரக்கையா இருக்காங்களா, அவங்க பாசக ஆளுகிட்டலாம் சொல்லுதாங்க, இந்த கூட்டணியை பற்றி கருத்தே சொல்லாதீங்க, அதெல்லாம் டெல்லி பார்த்துக்கிறோம், நம்ம வேலை நமக்கு கொடுத்ததை மட்டும் செய்யறதா அப்படின்னு பாலிசா பேசியிருக்காரு. தேர்தல் கூட்டணியை பற்றி நாம் யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் பேசிக் கொள்வார். ஆகவே பேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் அது எப்படி இது எப்படி என்று தயவு செய்து யாரும், இந்த ஓட்டத்தில் உள்ளவர் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள யாரும் அதை பற்றி கருத்துக்கள் சொல்ல வேண்டாம் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடு மேடையில் உள்ள தலைவர்களோடு கேட்டு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
இப்போ இந்த ரீரிலீஸ் செய்கிறது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு. அதனால அடுத்தடுத்து என்ன படத்தை ரீரிலீஸ் பண்ணா நீங்கள் தியேட்டரில் போய் குத்த வச்சு உட்காந்து பார்ப்பிய அப்படின்னு கேட்டோம். மலம் வரிசையாக அடுக்குதாவ. ஒரு ரமணா மாதிரி ஒரு நல்ல படமாக வந்தால் மக்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும். முதல்வன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தோட ரீரிலீஸ் தான் நாங்கள் காத்துட்ருக்குறோம். மௌனராகம் படம் இப்போ ரீரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். படம் நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும். மியூசிக்லாம் ரொம்ப ஹிட் ஆச்சு. மெர்சல் படம் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய்னாலே மேக்ஸிமம் எல்லாருக்கும் பிடிக்கும், அதனால ரொம்ப நல்லா இருக்கும். குடியிருந்த கோயில், தமிழ்நாடு, அடுத்தால விஜய் படம் வந்து அந்த வசீகரான ஒரு படம் உண்டு, திருவிளையாடல் படம், கந்தன் கருணை. அஜித் படமாவது சிம்பு படமாவது ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். சின்ன பிள்ளைங்கள்லாம் இப்போ வந்து பழைய படங்கள்லாம் பார்க்குறதே கிடையாது. புதிய படங்களை தான் பார்க்குறாங்க. அது சண்டை வன்முறைகள் நிறைந்ததாக இருக்குது. முதல் மரியாதையில் அது குடும்ப கதை நல்லா இருக்கும், அதையும் போட மாட்டேங்கிறாங்க. சிவகாசி படமும் நல்லா இருக்கும், அதுவும் போட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்ட் படமாக ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்கும். எம்ஜிஆர் படம் மாதிரி 1000ல் ஒரு படம் மாதிரி வரணும்னு நான் எதிர்பார்க்குறோம். சின்ன கவுண்டர் வந்தால் நல்லா இருக்கும். நாயகன் வந்துச்சுன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்ப்பாங்க, பழைய எங்களை மாதிரி உள்ள ஏஜில் உள்ளவங்களும் பார்ப்பாங்க. இளையராஜாவோட இசை, பேக்ரவுண்ட் இசை, மற்ற எல்லாமே நல்லா இருக்கும். கடவுளே வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படம். கொடியிலே மல்லிகைப்பூ அந்த பாட்டை தான் எங்கள் பிள்ளைங்க, நான் எப்பயுமே அந்த பாட்டு தான் பாடிட்டு இருப்பேன். சிவாஜி படங்களில் தான் அதிகமாக விரும்பி பார்ப்பேன். சிந்து பைரவி, அதில் உள்ள பாடல்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவதுங்க கடைக்கு இப்போ போறவங்க பூராமே காசு கொடுத்து ஜாமான் வாங்குதாங்களோ இல்லையோ, கல்லாப்பட்டி மேலே அவங்க கண்ணை போட்டுட்டு வந்துடுறாங்க. கடலூரை இப்படி தான் ஒரு அண்ணாச்சி போயிருக்காரு. கல்லாப்பட்டி நிறைய காசு இருப்பதை பார்த்துருப்பார் போல் இருக்கு. சடக்குன்னு உள்ளே இருக்கிற வேலைக்காரரை அந்த பக்கம் அந்த முட்டை எடுக்க இந்த முட்டை எடுக்குன்னு அவரை திருப்பி விட்டு கல்லாப்பட்டியில் இருக்கிறதெல்லாம் ஆட்டை போட்டு போயிட்டாரு. அதனால உடனே கல்லாப்பட்டியை நல்லா 40 வீட்டு போட்டு பூட்டி வைங்க. நம்ம கிழவரப்பள்ளி இருக்கு இல்லையா, அங்கே பூரா விவசாயி ஊரா ரொம்ப கவலையாக குத்த வச்சு சோகமாக உட்காந்துருக்காங்க. என்ன என்னாச்சு அப்படின்னு கேட்டோம். ஐயா, அணையிலேருந்து தண்ணி திறந்து விட்டாங்க, புதுன்னு தண்ணி உழுகுது. தண்ணி உழுத பார்க்கறதுக்கு சந்தோஷமாயா இருக்கு. அப்படி நினைச்சா தண்ணியோட சேர்ந்து வெள்ளை கடலில் நுரையா வருது. ஆழக்கழிவை உள்ள விட்டாங்க, அதை பயன்படுத்த முடியலன்னு கவலையா இருக்குங்காக. இந்த ஆலை நிர்வாகம் இருக்குல்ல, இதை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அடுத்து பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெயில்ல இந்த வாகனங்கள்லாம் கொதிச்சு போயிருக்கு. எப்ப தீ பிடிக்கும்னு தெரிய மாட்டேங்கி. கரூர்ல இப்படித்தான் ஒரு ஐயா என் வாகனத்தை ரிப்பேர் பாருங்கன்னு சொல்லி கூட வந்து மெக்கானிக் செட்ல விட்டுருக்காரு. மெக்கானிக் என்ன பண்ணிருக்காரு, எடுத்து ஓட்டி பார்ப்பேன் மேலும் ஓட்டி இருக்காரு, வண்டி தீ பிடிச்சு போச்சு. அடுத்து பாருங்க, புதுக்கோட்டையில் இந்த கலவை மிஷின் இருக்குல்ல, அந்த லாரி சருன்னு போயிருக்கு. போன நேரத்தில் திடீர்னு எல்லாரும் குய்ய முறைன்னு சத்தம் போட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த லாரியோட எதில் சிக்கி வயரெல்லாம் அந்த உளுந்துருக்கு. அதாவதுங்க வளர்ச்சி அடையாத சென்னை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மரங்கரம் பயங்கரமாக இருக்கும், நல்ல குழுன்னு இருக்கும். சில நேரங்களில் பஸ் என்ன பண்ணுவாங்க, நேராக புளிய மரத்தில் கொண்டே மோதி நிப்பாட்டுருவாங்க. ஆனால் இப்போ சென்னை வளர்ச்சி அடைஞ்சு வச்சிடலாம், மெட்ரோ ட்ரெயினுக்கு தூணெல்லாம் நடுக்கொண்டு வச்சுருக்காங்க. இப்படி தான் பூந்தமல்லியில் ஒரு பஸ் என்ன பண்ணியிருக்கு, சர்ன்னு போய் பிரேக் பிடிக்காம மோதி அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் காயமாகி போச்சு.
வண்டியை எடுக்கும்போது பிரேக்கு பிடிக்கலையா தூணை நம்பி வண்டி ஓட்டக்கூடாது, பிரேக்கை நம்பி வண்டி ஓட்டணும், அவ்வளோதான். மக்களை இப்போ நாம நேராக சொர்க்கத்துக்குள்ள போகிறோம். ஈரோட்டில் ஒரு அண்ணாச்சி என்ன பண்ணியிருக்காரு, பாசமாக ஆசமாக நேசமாக எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரு கிளியை வளர்த்துருக்கார். அந்த கிளி அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி பறந்து போயிருக்கு. போன கிளிக்கு பாதை தெரியல, மறந்து வச்சு பக்கத்தூரில் போய் தங்கிருச்சு. இவர் தேடி போயின பார்த்த உடனே ஆத்தாடின்னு பாஞ்சு போய் கட்டி பிடிச்சி ஒரே அழுகையா அந்த கிளி. எல்லாரும் பரவாயில்லையே, வளர்த்தவர் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கே, ஆனால் பாதையை மட்டும் மறந்து வச்சுன்னு சொல்லி சிரிச்சிருக்காவ. சரி 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 உன்னை பிடிச்சிட்டோம் பாத்தியா, உன்னை பிடிச்சிட்டோம் பாத்தியாடி. நல்ல பறவையா இருக்கப்பா, அதை எல்லாரும் கண்காணிப்பா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு யாரும் பிடிச்சிட்டு போயிட்டா அடுத்து பழனியில் வாருங்க, ஒரு விசேஷமான இது நடக்கு. பழங்காலத்து நாணயத்துடைய கண்காட்சியை அங்கே நடத்துதாக. நீங்கள் இப்பெல்லாம் பாருங்க, இந்த 4 5 விசா 10 விசா 20 விசா ஏன் அதிகபட்சமாக இப்போ ஒத்தருவே காணாமல் போச்சு. அதனால அங்கே இது ஊரம் கிடக்குதான், போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வாங்க. மக்களே, தர்பாரில் வந்த எல்லா விஷயங்களும் பிடிச்சிருக்கா? உஷாராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வெயில் காலத்தில் அதிகமாக வண்டியை பயன்படுத்தாதீங்க. சில பேர்லாம் இருக்கான், அப்படியே எடுத்த உடனே முறுக்குடான்னா வண்டி கதறுது, தன்னால் தரன்னு இன்ஜின் எல்லாம் வெடிச்சிரும் போல் இருக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அப்படியே பூ போல வண்டியை நைஸாக கொண்டு போகணும். அப்படி ஓட்ட தெரியலன்னு செவனேன்னு வீட்டில் கிடக்கணும். அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.